இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன் தான் பாதி பேர். 75 வருஷம் கட்சி நடத்துவோமா, மிசாவை பார்ப்போமா, தடாவை பார்ப்போமா, பொடாவை பார்ப்போமா, பல உயிர்களை கொடுப்போமா, கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடு ஊடாக போய் பொருளை கொடுப்போமா, இவ்வளவும் பண்ணி 75 வருஷம் கட்சி நடத்துவோமா. இவங்க நேராக வருவாங்களாம். விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், 26 எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம், நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம். நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு குச் ஐஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம். ஸ்டாலின் அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மயிரை கேட்போம். இவ்வளோ பண்ணியிருக்கோமா இல்லைடா, இவ்வளவும் பண்ணியிருக்கோமா இல்லையா? நாங்கள் பண்ணாதியா கேட்குறோம். இந்த தொகுதிக்கு எவ்வளோ கதை சொன்னேன். இவ்வளவும் நீ 25 வருஷம் செஞ்சுருக்கலாமா இல்லையாடா? ஒன்றுமே பண்ணல. நாங்கள் வந்து தானே பண்ணோம். இவ்வளவையும் செய்துவிட்டு 5 முறை ஒரே டிஸ்டர்பாக இருக்குது, ஒரே கஷ்டமாக பாடுவான்ல ஒரு படத்தில், அதே மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் எதனா எழுதி வச்சுருந்தா பரவாயில்ல. அந்த விஜய் ஒக்கால வழி வச்சுருப்பான்ல, பார்த்தீங்களா? ஏங்க உண்மையை தானேங்க சொல்கிறேன். பாட்டு கச்சேரிக்கு தான் அப்படி வைப்பாங்க. இல்லை இப்போ எங்கள் பாணியில் சொல்லணும்னா மாற்றுத்திறனாளி, பார்வை தெரியாதவன் தடங்கி சொல்லுவான். அவன் பற்றியா ஒரு ஸ்டாண்டு, அதில் 3 கிளிப்பு, அதை சொருவி அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். நம்மளை எத்தனையோ பேர் இல்லை வேணான்னு சொல்லிவிடுங்க, முடிச்சுட்டு உட்காந்துடுறேன், காலம் வலிக்குது. இப்படிலாம் சேட்டை பண்ணக்கூடாது. உங்கள் பட்டாசு இப்போ வச்சுட்டாங்க, அது முக்கியம். அவர் கேட்டார். அவர் 2026 மார்ச்சில் ஃபஸ்ட்டு வாரத்தில் தேர்தல் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதம் பொட்டியில் போடணும், மே மாதம் ரிசல்ட்டு வரும். அப்போது 7ஆம் தேதிக்குள்ளே மறுபடியும் எம்எல்ஏவோ யாருக்கு கொடுக்குறாங்களோ நின்று ஆகணும். அப்போ போடுங்க வெடி, யார் வேணான்னுது இல்லையா? போட்டு தானே ஆகணும். போடுறதுக்கு வழி பண்ணுவீங்க இல்லை, நாங்கள் ஒரு தப்பும் பண்ணல. ஆனால் இந்த ஆட்சியை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒக்கால வழி இந்த ஊர்லேயே பிறந்துருக்குறான். டேய் வானாடா, நான் பல மேடையில் சொல்கிறது, என் வாயில் நின்னா நாசமாக போயிடுவீங்கடா. இது வரலாறு. சொல்லவா? அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான் இல்லை, இன்னும் ஆட்டம் காணணும். எவ்வளவு நாள் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றால், எவ்வளவு நாள் நான் தலைவராக இருப்பேன் என்றால், அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவும் வரை நான் இருப்பேன். என் மசரை பிடுங்கி இப்போ உருவிட்டு ஜாட்டியில் அடிச்சுக்கின்னு மென்டல் நாயாக நிற்கிறான். இன்னொரு அக்கா 350 ஃபீட்டு இந்த மைக்கில் நின்னா மனக்கட்டை போடணும் இல்லையா? மனக்கட்டை போடலாம், எட்டாது. அது ஐயோ 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 ஐயோ, தாமரை மலர்ந்தே தீரும். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னும் விற்காத சரக்கா நம்ம. நான் பெரிய பாட்டுக்காரனும் கிடையாது, புலவனும் கிடையாது, அறிஞரும் கிடையாது, கவிஞரும் கிடையாது. நான் ஒரு சாதாரண கானா பாட்டுக்காரன். ஆனால் கலைஞரை 100% நம்புகிறவன், அவரை கடவுளாக நினைக்கிறாரு. ஏன்னா கோயிலில் போய் நின்று கல்லை பார்த்துட்டு கும்பிட்டா பதில் பேசுமா? இன்னைக்கு என்ன சொல்கிறான்? ராமர் பேரை சொல்லி கோயில் கட்டான். ஆனால் போன மழைக்கு ராமர், அதுவும் பெரிய ராமர் இருந்தால் பரவாயில்ல, அவர் குழந்த ராமர் குளூரில் நஞ்சிட்டாரா இல்லையா? எப்போ? 2 வருஷம் ஆகி, 2 வருஷத்துக்குள்ளே ராமர் நஞ்சார். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் வச்சார் இல்லை திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில். புயல் வந்ததா இல்லையா? மழை வந்ததா இல்லையா? காற்று வந்ததா இல்லையா? திருவள்ளூர் காலையும் ஆட்ட முடியல. முடிஞ்சுதா?
சொல்லிவிடு, நான் போயிடுறேன். வருவார் இவர் மிளகா பொடியெல்லாம் வாங்கினேன் என் வீட்டுக்கு. போங்கடா டே போங்கடா, வயிற்றுல கிளப்பி அதையும் சொல்லிட்டேன். நாங்கள் பாரு என் தம்பிங்க அதை மட்டும் தனியாக வெட்டுவாங்க. அது வெட்டி ஓட்டுறது எங்கே தான் கத்தானுங்களோ. மொத்தமாக போட்டாலும் பரவாயில்ல. ஓ இதுக்கோசம் தான் இதை சொன்னான் போகுதுன்ட்டு எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க பாரு. அதனாலங்க எதை கட்டினாலும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு காரண காரியத்தோட மக்களுக்கு நன்மை பயப்பதோடு செய்வதற்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அதை திமுக விட்டால் வேற கட்சி கிடையாது. இப்போ ஓட்டு போட்டு மறுபடியும் ஆனால் எம்எல்ஏ இல்லைன்னா எக்ஸ்எம்எல்ஏ தானே. இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போட்டு 7வது வாட்டியாக முதலமைச்சர் ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி 7வது வாட்டியாக முதலமைச்சர். இல்லைன்னா கலைஞரோட புள்ளன்னா இந்தியா முழுக்க போனால் தெரிய போகுது. ஒன்றும் கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க? என் அக்கா தங்கச்சி என் பெரியாத்தால கேட்குறேன். உன்னை தான் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணியம்மா, கால் ஹவர் லைன் நிற்பியம்மா, கால் ஹவர் லைன் நின்று கிட்ட போனால் கட்ட மை வைப்பானாம்மா. மை வச்சா என்ன பண்ணுவீங்க? மை வச்சா நேராக போய் மிஷின் இருக்கும், உதயசூரியனுக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குனீங்கன்னா கீயான ஒரு சத்தம் வரும் இல்லையா? இதுக்கு மொத்தம் 20 நிமிஷம் ஆகுமா? இல்லை அரை ஹவரே ஆகட்டும். இந்த அரை ஹவர் நீ செய்கிற வேலைக்கு 5 வருஷம் உன் காலுக்கு நாயா உடைக்க திமுக காரன் தயார். 5 வருஷம். இது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது 2026. எந்த தேர்தலில் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் எங்கள் அண்ணன் பறந்தாமல் வேலூரில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். என்னை பேச விட்டு அழகு பார்ப்பார், டம்மு தேயிற வரைக்கும் பேச விடுவார். வேலூர் மாவட்டத்தில் கார்லேயே உட்காந்து மொத்தத்தையும் கேட்டுட்டு போலாமான்னுவார். அதனால் நீ அரை மணி நேரம் ஒர்க் பண்ணினா எங்களுக்கு அத்தனையும் நடக்கும். இப்போ நாங்கள் பொண்ணுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம், பையனுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம், குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், இவ்வளவு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கண்டினியூ ஆகணும்னா 7வது வாட்டி திமுக வரணும். அதனால் நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சவ நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிறது, இந்த டாவெல்லாம் இங்கே எடுபடாது. இப்போ தான் 26 நேற்று ஒரு பாட்டு விட்டானுங்களா, ஜனவரியோ பிப்ரவரிலையோ படம் வரும். அது படம் வர்றதுக்கு ஓடுமா? ஓடினோன்னா தேர்தல் மார்ச் மாதம் அறிவிப்போமா? ஏப்ரல் மாதம் போனி ஆகிடுவாரா? போனி ஆகிட்டார்னா பேக் டு பெவிலியன் ரிட்டர்ன்னு எவனா ஒரு படத்தை கூப்பிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு அவர் நடிக்க போயிடுவார். இந்த துண்டை போட்டுக்கின்னு வெள்ளைக்காவதுன்னா நடு ரோட்டில் அடிபட்டு செத்துருவேன். அப்போ உன்னை காப்பாற்ற எவனும் இருக்க மாட்டான். அதனால் அந்த கலர் துண்டை எடுத்து தோலில் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை 1க்கு 5 வாட்டி பரிசீலனை பண்ணிப்பார். இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன் தான் பாதி பேர். 75 வருஷம் கட்சி நடத்துவோமா, மிசாவை பார்ப்போமா, தடாவை பார்ப்போமா, பொடாவை பார்ப்போமா, பல உயிர்களை கொடுப்போமா, கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடாக போய் பொருளை கொடுப்போமா, இவ்வளவும் பண்ணி 75 வருஷம் கட்சி நடத்துவோமா. இவங்க நேராக வருவாங்களாம், விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், 26 எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம், நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம். நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு குச் ஐஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம். போங்கடா நீங்களா. நன்றி, வணக்கம்.